ஃபிக்ஸ் வந்துட்டு மதுரைக்காரங்க வீரத்தில் மட்டும் கிடையாதுயா, பாசத்துலேயும் நாங்கள் கெட்டிக்காரங்க அப்படிங்கிற மாணிக்கு திருப்பரங்குன்றம் கோயில் போயிருந்தோங்க. அங்கே ஒருத்தருக்கு வந்து மூடத்துக்குறவர் போல் ஃபிக்ஸ் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் ஓடியாந்து அவரை தூக்கி அவர் கை காலெலாம் தேய்ச்சி விட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலே மதுரைக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. இன்றைக்கி நம்ம திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலோட தல வரலாறை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. திருப்பரங்குன்றம் கோயிலிருந்து ரைட் சைடு நீங்கள் போனீங்கன்னா செருப்பு வைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லை கார் பார்க்கிங்குமே இருக்குது. வழிநடுக வந்து சாப்பாடு கடை இருக்குங்க. இங்கே தோசை இட்லி எல்லாமே 45 ரூபா இருக்குது. சரி, கோயிலோட வரலாறை பார்க்கலாம். இந்த கோயில் வந்து குகை கோயிலுங்க. இந்த குகை கோயிலுக்கு மேலே தான் சிக்கந்தர பாஜான்னு சொல்லி முஸ்லீம் கோயிலும் இருக்குது. அப்போ இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உருத்தான கோயிலுங்க இது. முருகனோட 6 படை வீடுகளில் முதல் படையான திருப்பரங்குன்றம். சூரபத்மனை வதம் செஞ்சு தெய்வானையை இங்கே தான் கல்யாணம் முடித்தார் முருகன். அதனாலேயே இங்கே திருமண தடை இருக்கவங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய கல்யாணங்களும் இந்த கோயிலில் நடைபெறுங்க. இந்த குகை கோயிலில் மட்டும்தான் சிவன், பார்வதி, விநாயகர், முருகன், அது மட்டும் இல்லாமல் துர்க்கையம்மன், இந்த 5 தெய்வங்களும் ஒரே குகை கோயிலுக்குள்ளே இருக்க முதல் கோயில். திருப்பரங்குன்ற கோயில் கிபி 6லேருந்து 9ஆம் நூற்றாண்டில் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் நாயக்கர் காலத்தில் விரிவாக்கப்பட்டது. கோயிலுக்கு மேலே இருக்க மலைப்பகுதியில் ஹசரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுக்ஷாங்கிற தர்காவும் இங்கே அமைஞ்சிருக்குங்க. முஸ்லீம்களும் இந்துக்களும் சேர்ந்து கும்பிட்ற முதல் கோயிலாக இந்த திருப்பரங்குன்றம் கோயில் இருக்குங்க. இந்த கோயிலோட முக்கிய விழாக்களான தைப்பூசம், கந்த சஷ்டி, இந்த 2 விழாக்களும் மிக விமர்சையாக கொண்டாடுறாங்க. நம்ம போன அன்னைக்கு தைப்பூசங்க, நிறைய கூட்டம் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே நின்றுருந்தாங்க. ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் லைனு பயங்கரமாக இருந்துச்சுங்க. நம்ம சாமியை பார்க்க முடியலாட்டியும் அங்கே இருக்க மக்களை தரிசிச்சுட்டு சாமியும் தரிசிச்சுட்டு வெளியே இருந்தே பார்த்துட்டு கும்பிட்டு கிளம்பி வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சென்றாதான் விளக்கு